எனக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்ல. மாமா நீ என்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா பழகுற, அது அவங்களுக்கு புரியல. நானும் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். ஆனா இதை எப்படி என் அம்மாவுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. மாமா என் அம்மாவை இது வரைக்கும் நான் எதிர்த்து பேசினதே இல்லை. என் அம்மானா எனக்கு உயிர். அதனால எப்படி அவங்க கிட்ட இதை சொல்றதுன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் கீதாவை கல்யாணம் பண்ணிக்கோ, கீதாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. என்னால சட்டுன்னு மறுத்து பேச முடியல. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் கீதா. என் அம்மா கிட்ட போய் என்ன உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. நீ அப்படி சொன்னா அம்மா நிச்சயம் சங்கடப்பட மாட்டாங்க. மாமா நான் போய் எதுக்காகத்தான் நான் 2ஆம் தரமா கல்யாணம் ஆகி போனோம்? முடிஞ்சா மோகினி அக்காவிய மாமா கூட சேர்த்து வச்சிருங்கன்னு சொல்லு. கீதா பிளீஸ், எனக்காக இந்த ஒரு உதவியை செய். 2ஆம் தரமா வாழ்க்கப்படாம இருக்கிறது உனக்கு ஹாப்பியான நியூஸ் தானே? மறுபடியும் கல்யாணத்தை பத்தி பேசினா நான் வீட்டை விட்டே போயிடுவேன்னு சொல்லு. எங்க அம்மாவும் பயந்துகிட்டு பேசாம இருப்பாங்க. நானும் அம்மாவை எதிர்த்து பேசாம தப்பிச்சுக்குவேன். கீதா, என்ன எதுவும் பேசாம போற? நீங்க இந்த டீயை சாப்பிடுங்க மாமா. என்ன கீதா, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னார் மாப்பிள்ள? அத்தை கிட்ட என்ன சொல்லலாம்? கௌதம் என்ன சொன்னா? என்ன கீதா, உனக்கு சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே வருது போல இருக்கு. ஒரு மண்ணும் இல்லம்மா. கௌதம் மாமா அத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனது கிடையாதான். அதனால அதனால நீ ஏன் நிறுத்திட்ட? சொல்லுடி. நானே அத்தை கிட்ட போய் எனக்கு கௌதம் மாமாவை பிடிக்கல, எதுக்கு என்ன அவருக்கு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்க பாக்குறீங்க, மாமாவை மோகினியோட சேர்த்து வைங்க அப்படின்னு என்ன போய் பொய் சொல்ல சொல்றாரு. என்னடி இப்படி குண்டை தூக்கி போடுற? நீ பேசாதம்மா. இந்த வீட்டுக்கு நான் வரப்போ நல்ல பொண்ணா டிசிப்ளினா இருந்தேன். ஏதேதோ பேசி பேசி இப்ப கௌதம் மாமாவை என்ன விரும்ப வச்சு இப்ப மாமா இல்லனா என்னால வாழ முடியாத நிலைமைக்கு ஆக்கிட்டீங்க 2 பேரும் சேர்ந்து. எல்லாம் உங்க 2 பேரால வந்தது. என்ன ஜானகி இது? பிள்ளையார் பிடிக்க அது குரங்கா மாறி நிக்குது. கௌதம் குரங்க எப்படி ஆட்டி வைக்கிறது, எப்படி பேச வைக்கிறது எனக்கு தெரியுமா? நீ ஒன்னும் கவலைப்படாத. ஹலோ, திருவாசகம் பேசுறேன். நீங்க யாரு? மாமா, நான் உங்க மருமக ராதா பேசுறேன். என்னப்பா போன் ஷாக் அடிச்சதா? கீழே போட்டீங்க? போன் ஷாக் அடிக்கலடா, போன்ல உன் பொண்டாட்டி பேசுறா. ராதா பேசுறாளா? சரி போன் எடுத்து பேசுங்கப்பா. நான் எடுக்கல, நீயே எடுத்து பேசுறா. டென்ஷன் ஆகுதுங்கப்பா, போன் எடுத்து பேசுங்கப்பா. என்னாச்சு மாமா, போனை கீழே போட்டீங்களா? ஆமாமா. சரி மாமா, நான் கூப்பிட்டதா சொல்லி மேல வந்தீங்கல்ல, அப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னமா சொன்ன? நான் உங்களை கூப்பிடல, என் வீட்டுக்கார் ராஜேஷ்ட தான் பேசணும்னு சொன்னேன்ல. நீங்க ஏன் ராஜேஷ் அனுப்பி வைக்கல? நீ தான் கீழே இறங்கி வந்தியம்மா, அவங்கிட்ட பேசியிருக்கலாம்ல. நான் கீழே வரப்போ அந்த வேலைக்காரி என்னை டென்ஷன் பண்ணிட்டா மாமா. நான் அதுல எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நீங்களாவது ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. இப்ப நான் என்னமா பண்ணணும்? உங்க பிள்ளைய மேல வர சொல்லுங்க. அந்த வேலைக்காரி இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டா. ஏம்மா? இந்த அசிங்கத்தை உங்க காதால வேற கேட்டு சந்தோஷப்பட போறீங்களா? இத நான் என் வாயால வேற சொல்லணுமா? என் மாமனார் ஒரு வேலைக்காரிய. வேலைக்காரிய? முதல்ல உங்க பிள்ளைய வர சொல்லுங்க. இப்பவே அவ கணக்க தீத்து அனுப்புறேன். என்னப்பா சொல்றா அவ?
உங்க அம்மாவை வேலையை விட்டு அனுப்ப போறாளாம், உன்னை பேச வர சொல்றேன். அவ யாருப்பா என் அம்மாவை வேலையை விட்டு அனுப்புறதுக்கு? நான் போய் ரெண்டு பாத்துட்டு வரேன். நீ கொஞ்சம் பேசாம இரு. இங்க பாருமா, இப்ப பிரச்சனை நீங்க நடிக்கிறதுல இல்ல, நாங்க பண்ண தப்புல தான் இருக்கு. நீங்க என்னப்பா அப்படி தப்பு பண்ணீங்க? நானும் உங்க அம்மாவும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டோம். இதுல என்னப்பா தப்பு இருக்கு? வேலைக்காரியோட கோவிலுக்கு போய் சாமி கும்பிட கூடாதா? உங்க அம்மாவுக்கு நான் குங்குமம் பூவெல்லாம் வச்சு விட்டேன், அவ எனக்கு சக்கரை பொங்கல் ஊட்டி விட்டா. ஓ அது சரி, இதெல்லாம் வேற நடக்குதா? நாங்க 2 பேரும் முதல்ல சந்திச்சு லவ் பண்ண நாளுமா. இதெல்லாம் ஒரு காரணமாப்பா? நடிக்கிறதுன்னு முடிவாயிருச்சு, பர்ஃபெக்ட்டா நடிச்சாதான் என்ன? இப்படி எல்லாம் பண்ணா அண்ணி சந்தேகப்பட மாட்டாங்களா? என்னது அண்ணியா? ரொம்ப நல்லா இருக்குடி. ஏமா சலிச்சுக்கிற? அண்ணன் பொண்டாட்டியா அண்ணின்னு தானே சொல்லணும். இப்போ இந்த விவாதம் ரொம்ப தேவையா? அவ்வளவுதான். என்ன ராதா கூப்பிட்டியா? மாடி ஏறி வர்றதுக்கு உங்களுக்கு என்ன இவ்வளவு நேரமா? விஷயம் என்னன்னு சொல்லு ராதா. இரு. என்ன? இந்த முடிவு நெத்தியில விழுது பாரு, ரொம்ப அழகா இருக்கு ராதா. அப்படியா? ஆமா, உன் அழகுல மயங்கி தானே நான் உன்னை லவ் பண்ணேன். லவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உன் அழகே ஒரு டைப்பான அழகு ராதா, அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. என் அழகோட ரகசியம் எனக்கு தெரியும். அதை விடுங்க. இப்ப நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்? மறந்தே போயிட்டேனே. நீ மறக்கணும் தானே உன் அழகை பத்தி பேசி உன்னை டைவர்ட் பண்ணி விட்டேன். நம்ம புள்ளைய பார்த்த உடனே கத்தி உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவான்னு நினைச்சா, அவளுடைய அழக பத்தி பேசி மருமகளை நாக் அவுட் பண்ணிட்டான் பத்தியா? ஞாபகம் வந்துருச்சு. ஆமா, இந்த வேலைக்காரி யசோதா எத்தனை வருஷமா இந்த வீட்ல இருக்கா? நான் பொறுக்கிறதுக்கு முன்னாடில இருந்து இங்கதான் இருக்காங்க. அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு ராதா? எங்க அம்மால அவங்க. என்னது அம்மாவா? எங்க அம்மா கல்யாணம் ஆகி வந்தப்போ யசோதா வந்துட்டாங்க, அத சொன்னேன். இப்போ புரியுது. என்ன புரியுது? சின்ன வயசுலயே வந்துட்டால, நல்லா கும்முன்னு தழுக்கு முழுக்குன்னு இருந்திருப்பா. அதுதான் உங்க அப்பாவும் மயங்கி அவ மடியில விழுந்திருப்பாரு. மயங்கிதான் கல்யாணமே பண்ணாரு. என்னது? கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? இல்ல, எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, கூட வந்த யசோதாவை வச்சுட்டாங்கன்னு சொன்னமா. அது சரிதான். கல்யாணம் பண்ணது உங்க அம்மாவை, வச்சுக்கிட்டது இந்த வேலைக்காரிய. அப்பா பத்தி தப்பா பேசாத ராதா. ஏன் பேசக்கூடாது? யசோதா பர்த்டேக்கு கையில வைர மோதிரம்லாம் போட்டு வராரு இந்த மனுஷன். மாமனார் அவன் மட்டு புத்தி மாமனார். என்னப்பா உங்களை இவ்ளோ கேவலமா திட்டுறாங்க? சரி பார்த்தது போதும், வாங்க போவோம். சும்மா இருங்க, என்னதான் பேசுறாங்கன்னு கேட்போம். சத்தம் போடாதீங்க. உங்க அப்பா ஆளை பார்த்தா அப்பாவியா இருக்காரு. பண்ற விஷயம்லாம் அட பாவிங்கிற மாதிரி இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன், வேலைக்காரிக்கு சம்பளத்தை செட்டில் பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்ப போறேன். யசோதா, ஒன்னு அனுப்பிட்டா நான் எப்படிமா பிரிஞ்சிருப்பேன்? ஆமாங்க, உங்களை பிரிஞ்சு என்னாலையும் இருக்க முடியாது. ராதா, நீ வேலைக்காரியை தூக்க முடியாது. ஏன்? அவ வெயிட்டா இருக்க போறான்னு மறுபடியும் காமெடி பண்ண போறீங்களா? இல்ல, யசோதாக்கு ஒரு பிளாஷ்பேக்கே இருக்கு. அது என்ன மானங்கிட்ட பிளாஷ்பேக்? நீ வேலைக்காரியை வெளியே அனுப்பினா உன் கழுத்துல இருக்க தாலி இருக்காது, உன் தாலிக்கே ஆபத்து. என்னங்க சொல்றீங்க? வேலைக்காரி வீட்டு விட்டு போறதுக்கும் என் தாலிக்கும் என்னங்க சம்பந்தம்? நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா மண்டையை போட்டாங்க. அடப்பாவி, குத்து கலாட்டம் நான் இங்க இருக்கேன், மண்டைய போட்டேன்னு சொல்றான். வரட்டும், வச்சுக்கிறேன். எங்க அம்மா சாகும்போது எங்க அப்பா கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் யசோதா இந்த வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்னங்க இது? கடைசி வரைக்கும் நான் இப்படியே நடிக்கணுமா? எனக்கு மயக்கமே வருது. இரு பேசாம கவனி யசோதா. எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட நான் உங்களை நம்ப மாட்டேன், நம்ம புள்ள தலை மேல கை வச்சு சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்பாவும் என் தலை மேல அடிச்சு சத்தியம் பண்ணிட்டாரு. இப்போ புரியுதா? வேலைக்காரி வெளியே போனா நான் காலி. உனக்கு வேற சாமி நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாமனார் உங்க மேல எங்க சத்தியம் பண்ணாரு? அவளை துரத்தணுமே, இப்ப என்ன பண்றது? பிளான் பண்றேன், ஐடியா பிடிக்கிறேன்.
வாங்க வாங்க வந்துட போறோம். யசோதா, எப்படியோ ஒரு டிராமா பண்ணி உன்னை இங்கேயே தங்க வச்சுட்டான் நம்ம புள்ள. தப்பிச்சோண்டா சாமி. என்னமோ பெருசா பிளான் பண்றதா சொல்றா என் மருமக. மாமியார் மருமக சண்டை எதுக்குன்னு பாக்குறேன். ஆனா நிலவரம் ரொம்ப கலவரமா இருக்கும் போல இருக்கே. இவ்வளவு ஒரு வழி பண்ணாதான் சரியா வருவான்னு தோணுது. கூடிய சீக்கிரம் இந்த யசோதா யாருன்னு அவளுக்கு புரிய வைக்கிறேன். மோகினி, மோகினி, என்னக்கா? பட்டு புடவை ட்ரை வாஷ் கொடுத்திருந்தல்ல, அதை வாங்கிட்டு வந்தேன். இந்தா. தேங்க்யூக்கா. பணத்துக்கு என்ன அவசரம், அப்புறம் வாங்கிக்கிறேன் மோகினி. பரவாயில்லக்கா, இந்தாங்க. என்னோட ஒர்க் பண்ற ஒருத்தருக்கு கல்யாணம். ஈவினிங் ரிசப்ஷனுக்கு கட்டிட்டு போகணும், அதான் வாங்கிட்டு வர சொன்னேன். எல்லா கல்யாணத்துக்கும் போற, உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், நல்லபடியா வாழணும்னு நீ யோசிக்கவே மாட்டேங்கிறியே. நான் உன்னை என் தங்கச்சியே தான் நினைச்சு சொல்றேன் மோகினி. உன் வீட்டுக்கார கௌதம் சொந்தக்கார பொண்ணு கீதாவை கல்யாணம் பண்ண போறாராமே. நீயும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே மோகினி. இந்த மோகினி, உனக்காக வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். அக்கா, என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா தயவு செஞ்சு இனிமே கல்யாணம் அதுன்னு என்கிட்ட பேசாதீங்க. ஏற்கனவே நான் கல்யாணம் ஆனவதா பிரிஞ்சிருக்கேன். நான் மறுபடியும் கௌதமோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த கோவில் பிரசாதத்தை நீங்களே வச்சுக்கோங்கக்கா. இனி நான் கோவில்ல போய் சாமியை வேண்டிக்கிறப்ப நானும் என் வீட்டுக்காரரும் சேரணும்னு தான் வேண்டிக்குவேன். அவர்தான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு சொல்றீங்களா? அப்படி நடந்தாலும் அதுவும் நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கப்புறம் நான் தனியா தான் வாழ விரும்புறேன். கிஷோர் தம்பி, கிஷோருக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். அன்னைக்கு ஒரு பொண்ணு போட்டோ காமிச்சிங்களே, அது கூட நல்லா தான் இருந்தது. குடும்பம் எப்படின்னு பார்த்து அந்த பொண்ணை கூட கிஷோருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். கிஷோர் தான் பெங்களூர்ல போய் வேலையில ஜாயின் பண்ண போறானே, அப்புறம் என்ன கவலை? சரிக்கா, நான் போய் குளிச்சுட்டு ஃபங்க்ஷன் கிளம்புறேன். என்ன இவ திடீர்னு இப்படி பல்ட்டி அடிச்சிட்டு போறா? மோகினி கல்யாணமே வேண்டாங்கிறா. இத மாமி கிட்ட சொன்னா வர்ற வருமானமே போயிடும். பிரிஞ்சிருக்கிற புருஷனோட திரும்ப சேரதுல தப்பு இல்ல. இப்போ ஒரு 1000 ரூபாய் அவசரமா தேவைப்படுது. மாமி கிட்ட எப்படி பேசி வாங்குறது? வழக்கம் போல ஏதாவது ஒரு பொய்யை எடுத்து விடுவோம். மாமி, மாமி, வா மங்களம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமி. உடனே பால் பாயசம் செய்யுங்க. நான் ஒரு ஸ்வீட் நியூஸோட வந்திருக்கேன். அப்படின்னு ஸ்வீட் நியூஸ் கொண்டு வந்திருக்க? ஸ்வீட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா உடனே 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துடுவீங்க. அரவ மில்லுக்கு 1000 ரூபாய் கடன் பாக்கி இருக்கு, அதையும் கொடுத்துடுவேன். ஏண்டி, மாவரைக்கிற கடையில கூடவா கடன் வைப்ப நீ? என்ன பண்றது மாமி, என் பொழப்பு அப்படி இருக்கு. ஏதோ நீங்க உதவி பண்றதுனால என் குடும்ப வண்டி அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஓடுது. பாதி நாள் என் சாப்பாடு டிஃபன்ல உங்க வீட்டுல தானே மாமி. சாப்பாடெல்லாம் ஏண்டி கணக்குல சேர்க்கிற? சரி, அது என்ன குட் நியூஸ், அத சொல்லு. கிஷோர் தம்பி பெங்களூர் போறது மோகினிக்கு பிடிக்கலையா. மாமி கிட்ட சொல்லி கிஷோரை இங்கே இருக்க சொல்லுன்னு சொன்னான். இது உங்களுக்கு சந்தோஷமான செய்தி தானே மாமி? என்ன மாமி முகத்துல சந்தோஷத்தையே காணோம்? சொன்ன போய் பத்தலையோ? ஏன் கிஷோர போக வேண்டான்னு சொல்றேன்னு சொல்லு சொல்லு நச்சரிச்சு அவ மனசுல இருக்கிறது சொல்ல வச்சேன். என்ன சொல்ல வச்சுட்ட? கிஷோர் தம்பிய மோகினி விரும்புதில்ல. ஆமா, அது அவ வாயாலே ஒத்துக்கிட்டா மாமி. இனிமே 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான் பாக்கி. சரி, வரேன். இந்தா 1000 ரூபாய். இனிமே நீ மோகினி கிட்ட போய் கிஷோர் விரும்புறான், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான்னு எதுவுமே நீ பேச வேண்டாம்.
ஏன் மாமி பணம் செலவாகுதேன்னு பாக்குறீங்களா? பணத்தை வேணா வச்சுக்கோங்க மாமி. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம நான் விட மாட்டேன். இத பாரு, இந்த பணம் உன்னோட கடன் அடைக்க தான் கொடுத்துருக்கேன். நீ இந்த பணத்தை எனக்கு திருப்பி தர வேண்டாம். ஏன் மாமி டல்லா பேசுறீங்க? என்னாச்சு? கிஷோர் சொல்லிட்டாண்டி, மோகினியை அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா. மோகினியை கௌதம் கூட சேர்த்து வைக்க போறானா. அவனே இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நீ இதுக்கா வீணா முயற்சி பண்ணும்? இதுக்கா இவ்வளவு டல் ஆயிட்டீங்க? சின்ன பசங்க இப்படிதான் மாத்தி மாத்தி பேசுவாங்க. பெரியவங்க நாம தான் எது நல்லதோ அவங்களுக்கு நாம எடுத்து சொல்லணும். நீங்க கவலைப்படாதீங்க. இன்னில இருந்து கிஷோர் தம்பி மனசை மாத்திர வேலைய ஆரம்பிக்கிறேன் நானு. கிஷோர் தம்பி மனசை மாத்துறது ரொம்ப ஈஸி. கிஷோர் தம்பி மோகினி லவ் பண்ற மாதிரி 2 சூழ்நிலை உருவாக்குன வேலையே முடிஞ்சிடுச்சு. நான் பாத்துக்கிறேன் மாமி, டோன்ட் வரி. மோகினியை கௌதம் கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லும் போதே கிஷோருக்குள்ள ஒரு பெரிய மனுஷத்தன்மை வந்துடுது. பொறுப்பாதான் பேசுறான். நானும் அவன் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணாதான் நல்லா இருக்கும். மோகினி ஆத்துல போய் பேசி பாக்குறேன். மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம், மனுஷன்னா சொன்னபடி நடக்கணும். நீங்க உண்மையான ரோஷக்காரர்னா இந்த ஜென்மத்துல என் முகத்துல முழிக்காதீங்க. நானும் உங்க முகத்துல முழிக்க மாட்டேன். அந்த ஆத்துக்கு போனா மீனாட்சி சுந்தரம் முகத்துல முழிக்கணுமே, அதான் கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, மோகினி நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அவமானப்படுறது தப்பே இல்லை. கீதா, என்னடி பண்ணிட்டு இருக்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன். புக்கும் படிச்சிட்டு இருக்க, செல்போன்ல ஏதோ தேடிட்டு இருக்க. அப்படி என்ன தாண்டி தேடுற? வேலை தேடிட்டு இருக்கேன்க்கா. அதான் அப்பையில இருந்து செல்ல பார்த்துட்டு இருக்கேன். என்னது வேலை தேடுறியா? என்ன ஆச்சுடி உனக்கு? ஆமாக்கா, மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்கிட்டேன். அது எப்ப வேணா கரையும்னு எனக்கு தெரியாம போச்சுக்கா. என்னடி சொல்ற? பின் என்னக்கா, கௌதம் ஒரு மண் குதிரை தானே. அவன் என்கிட்ட சொன்னதெல்லாம் உனக்கு தெரியும்ல. ஏய், மெதுவா பேசுறி. கீதா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏதோ கௌதம் தான் சொன்னா நீயும் அதே மனசுல வச்சிட்டு இருக்க. அன்னைக்கு ராமு கிட்ட கௌதம் போன்ல என்ன சொன்னா? மோகினியும் கிஷோரும் கல்யாணம் பண்ணிடுவாங்களா, இல்ல அதனை விட்டுருவேனா, இல்ல சும்மா பார்த்துட்டு தான் இருப்பேன்னு சொன்னால. கௌதம் வேணுனே கூட டென்ஷன் ஆயிருக்கலாம்டி. ஆமா கீதா, அன்னைக்கு கூட கௌதம் ஜானகி கிட்ட என்ன சொன்னான்? காஃபியை கீதா கிட்ட கொடுத்து அனுப்புங்கன்னு தானே சொன்னான். அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வேண்டாம், என்ன கல்யாணம் பண்ணாதுன்னு சொல்லதானே கூப்பிட்டான். ஏன்டி நீ இப்படி ஆயிட்ட? எப்போ நெகட்டிவா திங்க் பண்ணாத, கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ணிடி. அவன் மேல உனக்கு பிரியம் இருக்கான்னு டெஸ்ட் கூட பண்ணிருக்கலாம். மா, என்னம்மா முகத்துல அடிச்ச மாதிரி கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டான். நீ என்னடான டெஸ்ட் ஹிஸ்டரின்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? மூணு பேர் இங்கதான் இருக்கீங்களா? நல்லதா போச்சு. வாங்கத்த, உட்காருங்க. ஜானகியை பாத்தியா எப்படி கேஷுவலா உட்காந்துட்டு இருக்கா? நான் அடிக்கடி வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பேன். அதுக்காக நீ காஞ்சனா படத்துல வர மாமியார் கோவை சார்லா கால்ல தேவதர்ஷன் விழற மாதிரி நீ அடிக்கடி எழுந்து எழுந்து இடம் விடுவியா? உட்காரு. மரியாதை மனசுல இருந்தா போதும் கீதா. உட்காரு உட்காரு. கீதா, நான் சொல்றத கவனமா கேளு. மீனாட்சி, கார்த்திக் 2 பேரும் இப்ப வீட்டுல இல்ல. கௌதம் வெளியில கிளம்ப ரெடி ஆயிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே வந்துருவான். நீயும் ஒரு நல்ல சாரி கட்டிட்டு வந்துரு. என்ன எதுக்கு அத்தை ரெடியாக சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. எல்லாம் நல்லதுக்கு தான். இங்க பாரு, கௌதம் வந்த உடனே அவங்ககிட்ட சொல்லி உன்னையும் சிவன் கோயில் கூட்டிட்டு போக சொல்றேன். இன்னைக்கு என்னத்த விசேஷம்? இருமா, நான் சொல்றேன். கோயில்ல ஒரு சாமிஜி இருக்காரு. அவர்கிட்ட இந்த 2 ஜாதகத்தையும் கொடுங்க. இது கௌதமோட ஜாதகம், இது உன்னோட ஜாதகம். இது உங்க அம்மாட்ட வாங்கின. நீ தான் கொடுத்தியா? ஆமாண்டி, நான் தான் கொடுத்தேன். கீதா, ஏன் கோவப்படுற? நாங்கெல்லாம் போய் ஜாதகத்தை பாக்குறத விட நீயும் கௌதமும் பார்த்தா சரியா இருக்கும். அதனால நீங்க 2 பேரும் போனாதான் கரெக்டா இருக்கும். இங்க பாரு, அந்த சுவாமிஜி உண்மையை மட்டும்தான் பேசுவாரு. ஜாதகமும் நல்லா பாப்பாரு.
அவரு உங்க 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்து சரியா இருக்குன்னு சொல்லிட்டா உடனே கல்யாணம் பண்ணிடலாம். அத்தை என்ன கடைசியில இந்த ரூட்டுக்கு வந்துட்டாங்க? ஒருவேளை இந்த சுவாமிஜி ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிட்டா மொத்த கதையும் கந்தலாயிடுமே. என்ன கீதா யோசிக்கிற? போய் ரெடி ஆயிட்டு கௌதமோட கோயிலுக்கு போயிட்டு வாமா. அத்தை, நீங்க சொல்ற மாதிரி ஜாதகத்தை கோயில் எடுத்துட்டு போய் தான் எனக்கும் அவருக்கும் பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும்னு அவசியம் இல்லை அத்தை. எனக்கும் கௌதமுக்கும் பொருத்தமே இல்லை அத்தை.